அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, உருளைக்கிழங்கு சமோசா. இதை நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோங்க. இன்றைக்கி வீட்டிலே எப்படி கிறிஸ்பியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. வாங்க உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1.5 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்தா தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி ஹார்டாக இருக்கணும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அடுத்தது உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், அடுத்தது 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கை ஓரளவு மேஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். இது கூடவே கொத்தமல்லி இது மாதிரி இடித்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி, கொத்தமல்லி முந்திரி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. உருட்டியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இது நீளமாக தேய்ச்சிக்கணுங்க. கொஞ்சம் தடிமனாக தாங்க நீங்கள் தேய்க்கணும். ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இதுமாதிரி தண்ணி வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த 2 கார்னரையும் இப்படி கொண்டு வந்துடுங்க. நம்ம தண்ணி வச்சுருக்கனால ஒட்டிக்கும். இப்போ இது உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா வச்சுக்கலாங்க. ரொம்ப வைக்க வேணாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. சைடில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கலாம். இப்போ இது 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா கொண்டு வந்து மடிச்சிருங்க. ஓரத்துலலாம் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி இந்த இடத்துலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது ஒரு கோன் மாதிரி வச்சுக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் வச்சா போதுங்க, ரொம்ப வைக்க வேண்டாம். மசாலா உள்ளே நல்லா தள்ளி விட்டுருங்க. ஓரத்தில் இது மாதிரி தண்ணி வச்சு தடவிக்கலாம். இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி சின்னதாக ஒரு மடிப்பு மாதிரி வச்சுருங்க.
இப்போ இந்த 2 கார்னரையும் நல்லா ஜாயின் பண்ணிடலாம். நல்லா ஓரத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒட்டும், நமக்கு மசாலா வெளியில் வராமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஸ்லோலே தாங்க இருக்கணும். இது சமோசா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ சமோசா கலர் நல்லா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சமோசா வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ சமோசா கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சுங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இப்போ உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சமோசா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ சுவையான உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.